ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து புதிய ஒரு வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலகிராம் குரூப், சோஷியல் மீடியா போன்ற எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே வந்து சேரும். ஓகே, இப்போதைக்கு ரயில்வே துறையிலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்புக்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18/9/2025 அன்னைக்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது அப்ரூவ்டு வேக்கன்சிஸ் ஆஃப் ஜேஇ, அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங், டிஎம்எஸ், சிஎம்ஏ போன்ற வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி இந்த வருஷம் அந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது த காம்பினன்ட், அதாவது சிஓ இருக்காங்க பாருங்கள், அத்தாரிட்டி ஹேஸ் அப்ரூவ்டு டு இஷ்யூ சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் இதில் மொத்தமாக வந்து 2570 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 35 கேட்டகரியில் ஜூனியர் இன்ஜினியரிங், டெபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், அதுக்கப்புறம் கெமிக்கல் அண்டு மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் போன்ற பதவி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூணு வகையான பதவியிலேருந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து இருக்குது. அதை வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இல்லை போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் டிசைன் டிராயிங் அண்ட் எஸ்டிமேஷன். இதில் மொத்தமாக 14 வேக்கன்சி அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட டிபார்ட்மெண்ட் என்ன, சப் டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இஎம்யூவில் கேட்டிருக்காங்க 77 வேக்கன்சி, ஜென்ரல் சர்வீஸில் 112 வேக்கன்சி, பியூவில் 45, டிஆர்டியில் 95, டிஆர்எஸில் 117, ஒர்க் ஷாப்பில் 29, பிரிட்ஜில் 34, அதுக்கப்புறம் டிசைன் டிராவிங்கில் 105, பிவியில் வந்து பார்த்தா 425 வேக்கன்சி, பியூவில் 8, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஜூனியர் இன்ஜினியரிங்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஎம்டி கெமிக்கல் மற்றும் மெட்டலஜிக்கல் அசிஸ்டண்ட்டில் 63 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியரிங்கான பதவி தான் ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கடைசியாக அந்த டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸ்டோர்லேருந்து 195 வேக்கன்சி, டோட்டலாக வந்து 2570 வேக்கன்சியை இப்போதைக்கு நிரப்புங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி கடந்த வருஷம் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் 7500 வேக்கன்சி, போக போக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. மேபி இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது இந்த வேக்கன்சி OMRS போர்ட்டல் மூலமாக அப்டேட் பண்ணுங்கள். 1 வீக் கன்சல்டேஷன் பண்ணி அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதேமாரி வந்து பார்த்தா கிளப்டு பண்ணப்பட்ட போஸ்டிங், அதாவது கிளப்புன்னா ஸோ எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த போஸ்டிங்கை ஒருங்கிணைத்து கிளப்டாக மாற்றிருக்காங்க. அதுக்கான அனெக்ஸரில் கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சியை நிரப்பிக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு RRBலேருந்து அது அடுத்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியரிங்கான ஒரு பதவி தாங்க வரப்போகுது. அதை பற்றி அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வேக்கன்சி, அதாவது மொத்தமாக 2570 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 பதவிகள். ஸோ 35 பதவியை நோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரீஜன் வைஸாக இப்போ நம்ம வந்து பாருங்கள், அதாவது சதர்ன் ரீஜன் அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன் வைஸாக, நார்த் ஈஸ்ட் ரீஜன் அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன் வைஸாக ஒவ்வொரு பதவிக்கும் எத்தனை வேக்கன்சி இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 219 வேக்கன்சி மட்டும்தாங்க ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நம்ம தமிழக ரீஜனுக்கு 219 வேக்கன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தமாக 35 பதவி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி கிளப்பிங் வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான கிளப்பிங் வேக்கன்சி. அதாவது நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது, அதை கிளப் பண்ணி உங்களுக்கான வேக்கன்சியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தமாக 896 வேக்கன்சி கிளப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி அதுக்கான கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் டிசைன் மற்றும் டிராயிங் அப்படின்னா 3 இயருக்கான டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அல்லது காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். எதெல்லாம் அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அல்லது காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப், அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அந்த மாதிரி மூணுத்தும் கம்பைனடாக வர ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க. அதேமாரி இதுக்கு இந்த ஒரு 3 பதவிக்கும் இதான் கல்வி தகுதி. அதுக்கடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த 3 பதவி இஎம்யூ, டிஆர்எஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதேமாரி கல்வி தகுதி தான். அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரிட்ஜி, பிவேக்கான கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க அல்லது
பிஎஸ்சியில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ பிஎஸ்சி சிவில் முடித்தவங்க இல்லை பிஇ சிவில் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்து இதில் கொடுத்துருக்க 2 பதவி இந்த இருக்கு பாருங்கள். டிசைன் டிராவிங் எஸ்டிமேஷனுக்கு 3 இயர் டிப்ளமோ இன் சிவில் முடித்தவங்க அல்லது பிஎஸ்சியில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 3 இயர்ஸ் டியூரேஷன். ஸோ 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது காம்பினேஷன் ஆஃப் எனி அந்த சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மீதி இருக்க பதவிலாம் இதில் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக கொடுத்துருக்க 4 பதவிக்கும் 3 இயர் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்தா டிப்ளமோ முடித்தவங்க தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஒரு சில பதவிக்கு பிஎஸ்சி காம்பினேஷன் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாருங்கள் பழைய ஒரு நோட்டிஃபிகேஷன். இதுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி பார்த்துடலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு அதிகபட்சமாக 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபாய். அதாவது ஜென்ரல் கேட்டகரி ஓபிசிக்கு 500 ரூபாய், மற்றவங்களுக்கு 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டேஜ் 1 பாருங்கள், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போது 90 கொஷின் கேட்பாங்க. 90 நிமிஷம் எக்ஸாம், மொத்தமாக 100 கொஷின்ஸ் இருக்க போது. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 இருக்க போது மொத்தமாக 2 எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் 1, எக்ஸாம் 2 இருக்கும். 2-3 முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஜாப் இன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன, எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த கட்டமாக பார்த்தா உங்களுக்கான கல்வி தகுதியிலே கொடுத்துருக்காங்க. போன வருஷத்தில் பாருங்கள், கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச்சுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அந்த பதவி வரல அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச்சுக்கு என்ன கல்வி தகுதினா டிகிரி முடிச்சிருக்கணும். எதை அப்படின்னா இந்த மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது முடிச்சுன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜூனியர் இன்ஜினியரிங்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட 3 இயர் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஒரு சிலதுக்கு பிஎஸ்சியில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் அந்த டெபார்ட் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான கல்வி தகுதியும் இருக்குது. அதையும் பார்க்கலாம். கெமிக்கல் அண்டு மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான பதவிக்கு மட்டும் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்பதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக இந்த டெபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் பதவிக்கு 3 இயர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் எனி டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. ஸோ எனி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி ஒரு அப்டேட் தாங்க கொடுத்துருக்காங்க. பட் இந்த நெக்ஸ்ட் மந்தில் அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த ஜாப் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே வீடியோ சேரும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.